இல்லை. எதை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய வாயின் வார்த்தைகளை நான் கவனிக்கிறேன். வார்த்தை எவ்வளவு நம்மளை கோபப்படுத்தினாலும், எவ்வளவு நம்மளை எரிச்சல் உண்டு பண்ணாலும், நம்ம எதில் கரெக்டாக இருக்கணும்னா, சத்தமாக சொல்லணும், அதுதான் ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை. இதுக்கு நீங்கள் பழகணும். இது நமக்கு எப்பவும் சரி வராது. ஏன்னா நம்ம மாம்சமாக இருக்கோம்ல, மனுஷனாக இருக்கோம்ல, சில டைம் நம்மளை அறியாமலே நம்ம என்ன பண்ணிடுவோம், 2-3 வார்த்தை நம்ம விட்டுருவோம். ஆனால் இனி ஒரு கான்சியஸ் உங்களுக்குள்ளே வரட்டும், இனி ஒரு ஒப்பு கொடுத்தல் உங்களுக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, எனக்கு ஒன்று ஞானத்தை கொடுங்க, என்னுடைய வாயத்தான் நீங்கள் பார்க்குறீங்கன்றத இன்னைக்கு நான் உணர்றேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. யோபுனுடைய மனைவி வேதம் சொல்கிறது, யோபு சொல்லும், பைத்தியக்காரி பேசுகிறது போல. அப்போ யோபு எதுல கான்சியஸா இருந்தார் அப்படின்னா, ஒழுங்கா பேசுமா, சரியா பேசுமா, ஏமா இப்படி பேசுற, தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும். எவ்வளோ பெரிய பாசிட்டிவான வேர்டு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை, நான் முன்னாக போனாலும் அவர்களை பின்னால் கிரியை செய்தும் அவரை காணேன், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக. தேவரீ, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என்ன நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியா எவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர்